ஓவியம் என்பது வெறும் வண்ணங்களின் கலவையல்ல, அது ஒரு உயிருள்ள உணர்வை காலத்தால் அழியாத வடிவமாக மாற்றும் கலை. அந்த கலையை தனது மூச்சாகக் கொண்டிருந்தவர் ரவி. அவரது கைகளில் தூரிகை இருந்தால் வெறும் வெள்ளை கேன்வாஸ் கூட உயிர் பெற்று பேசத் தொடங்கும். ரவி வரைந்த ஒவ்வொரு ஓவியமும் புகைப்படத்தை விட உயிரோட்டமாக இருக்கும் என்று மக்கள் கூறுவார்கள். முகத்தின் சிறிய புன்னகை முதல் கண்களில் மறைந்திருக்கும் வலிவரை எந்த உணர்வையும் அவர் அப்படியே கேன்வாஸில் பதித்துவிடும் திறமை கொண்டவர். அவரது ஓவியங்களை பார்த்தவர்கள் அது ஓவியமா அல்லது உண்மையான மனிதரா என்று ஒரு கணம் குழம்பி நிற்பார்கள். அவரது புகழ் நகரங்களையும் நாடுகளையும் தாண்டி பரவியது. தங்களின் அன்புக்குரியவர்களின் உருவத்தை என்றும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் பலர் ரவியை நாடி வந்தனர். அவர் வரைந்த ஒவ்வொரு உருவப்படமும் வெறும் கலைப்படைப்பு அல்ல, அந்த மனிதரின் நினைவுகளையும் உணர்வுகளையும் சுமந்து நிற்கும் பொக்கிஷமாக மாறியது. பணம் அல்லது புகழ் ரவியின் குறிக்கோள் அல்ல. ஒரு மனிதனின் உண்மையான தோற்றத்தையும் அவனது உள்ளத்தின் ஒளியையும் ஒரே ஓவியத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவரது கனவு. அதனால் தான் ஒவ்வொரு ஓவியத்தையும் தொடங்கும் முன் அந்த மனிதரை பற்றி அறிந்து அவரது வாழ்க்கையையும் உணர்வுகளையும் மனதில் பதித்துக் கொள்வார். ஆனால் ரவியின் இந்த அபூர்வமான திறமை ஒரு நாள் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஒரு சாதாரண ஓவிய ஆர்டராகத் தொடங்கிய நிகழ்வு அவரது வாழ்வில் எதிர்பாராத மர்மங்களுக்கும் யாரும் நம்ப முடியாத சம்பவங்களுக்கும் கதவை திறக்கப் போகிறது. ரவி ஒரு சாதாரண ஓவியர் அல்ல. வெள்ளை நிற கேன்வாஸில் உயிரற்ற வண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கும் அற்புதமான திறமை அவனுக்கிருந்தது. ஆனால் அவனுடைய திறமைக்கு இணையாக யாருக்கும் தெரியாத ஒரு இருண்ட உலகமும் அவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவன் வரையும் ஒவ்வொரு பெண்ணின் உருவமும் மற்றவர்களுக்கு வெறும் ஓவியமாகத் தோன்றும். ஆனால் ரவியின் கண்களில் அந்த ஓவியங்கள் உயிருடன் சுவாசிக்கும் பெண்களாகவே தெரிந்தன. அவர்களின் கண்கள் பேசுவதாகவும் புன்னகை தன்னை நோக்கி மலர்வதாகவும் அவன் நம்பத் தொடங்கினான். ஒரே முகத்தை மீண்டும் மீண்டும் வரைவதில்லை ரவி. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வயது, வெவ்வேறு தோற்றம், வெவ்வேறு உணர்வுகளைக் கொண்ட பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தத்ரூபமாக கேன்வாஸில் உருவாக்குவான். அந்த ஓவியங்களே அவனுடைய தனி உலகத்தின் குடியிருப்பாளர்களாக மாறிவிடுவார்கள். பகலில் உலக புகழ்பெற்ற ஓவியனாக வாழ்ந்தாலும் இரவு வந்துவிட்டால் ரவியின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். அவன் வரைந்த அந்த பெண்கள் கேன்வாஸிலிருந்து வெளியே வந்து தன்னுடன் வாழ்கிறார்கள் என்று அவன் மனம் நம்பியது. அவர்களுடன் பேசுவான், சிரிப்பான், உணவருந்துவான், நீண்ட நேரம் கதைகள் பகிர்ந்து கொள்வான். அந்த மாய உலகத்தில் அவன் தனிமையில் இல்லை. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்ததாகவே உணர்ந்தான். வெளி உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ரவியின் உலகம் மட்டும் விழித்திருந்து சுவாசித்தது. அவர்களை நான் உருவாக்கினேன். எனவே அவர்கள் என் உலகத்தின் ஒரு பகுதி. அவர்களுடன் வாழ எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்று தனக்குத்தானே அடிக்கடி சொல்லிக் கொள்வான். அந்த எண்ணம் நாளடைவில் அவனுக்கு ஒரு உண்மையாகவே மாறியது. காலப்போக்கில் நிஜ உலகத்திற்கும் அவன் கற்பனை உலகத்திற்கும் இடையிலான எல்லை மங்கத் தொடங்கியது. யார் உண்மையானவர்கள், யார் ஓவியங்கள் என்ற கேள்விக்கே அவனால் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் அவனுக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. மாறாக மற்றவர்கள்தான் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தான். அவனுடைய வீட்டில் நூற்றுக்கணக்கான பெண்களின் ஓவியங்கள் இருந்தன. ஒவ்வொரு ஓவியத்திற்கும் தனித்தனியான பெயர், பிறந்த நாள், விருப்பங்கள், வெறுப்புகள் என ஒரு முழுமையான வாழ்க்கை கதையை மனதில் உருவாக்கி வைத்திருந்தான். அவனுடைய நினைவில் அவர்கள் அனைவரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு ரவி ஒரு திறமையான கலைஞன். ஆனால் அவன் கதவை மூடிய பிறகு அவன் வாழ்ந்த உலகம் வேறொன்று. அந்த உலகத்தில் அவனுக்கு குடும்பமும் இருந்தது, பாசமும் இருந்தது, காதலும் இருந்தது. ஆனால் அந்த உலகத்தை அவனை தவிர வேறு யாராலும் காண முடியாது. ரவியின் கேன்வாஸில் பிறந்த அந்த பெண்கள் உண்மையில் வெறும் வண்ணங்களும் கோடுகளும்தான். ஆனால் அவனுடைய மனம் அவர்களுக்கு உயிர் கொடுத்துவிட்டது.
அந்த மாய உலகம் எவ்வளவு நாள் அவனுக்கு ஆறுதலாக இருக்கும், அல்லது ஒரு நாள் அதுவே அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் சிதைத்துவிடுமா என்பதே இன்னும் யாருக்கும் தெரியாத மர்மமாக இருந்தது. ரவி வரைந்த ஒவ்வொரு பெண்ணின் உருவமும் தனித்துவமானதாக இருந்தது. முக அமைப்பு, கண்களின் வடிவு, சிரிப்பு, தலைமுடி, உடை என அனைத்தும் ஒவ்வொரு ஓவியத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவன் மட்டும் தவறாமல் பின்பற்றிய ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. அவன் வரைந்த எந்தப் பெண்ணின் உருவமாக இருந்தாலும் மேல் உதட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய மச்சத்தை வரையாமல் அந்த ஓவியத்தை முழுமையடைந்ததாக அவன் ஒருபோதும் கருதமாட்டான். அந்தச் சிறிய மச்சம்தான் அவன் படைப்பின் அடையாளம் என்று அவன் நம்பினான். இது வெறும் மச்சம் அல்ல, என் கற்பனைக்கு நான் வைத்த உயிரின் முத்திரை என்று அவன் மனதிற்குள் அடிக்கடி சொல்லிக்கொள்வான். மற்றவர்கள் அதை ஒரு சாதாரண ஓவிய விவரமாகவே பார்த்தாலும் ரவிக்கு அது ஒவ்வொரு படைப்புடனும் தன்னை இணைக்கும் மறைமுகமான பந்தமாக இருந்தது. ஓவியத்தை பார்ப்பவர்கள், ஏன் எல்லா பெண்களுக்கும் ஒரே இடத்தில் மச்சம் இருக்கிறது என்று கேட்டால் ரவி வெறுமனே சிரித்துவிடுவான். அந்த கேள்விக்கான உண்மையான பதிலை யாரிடமும் அவன் பகிர்ந்ததில்லை. ஏனெனில் அந்த ரகசியம் அவனுடைய மன உலகத்தின் கதவை திறக்கும் ஒரே சாவி என்பதை அவன் மட்டுமே அறிந்திருந்தான். காலம் செல்லச் செல்ல அந்தச் சிறிய மச்சம் ஒரு பழக்கமாக இல்லாமல் ஒரு அடையாளமாக மாறியது. ரவியின் தூரிகை கேன்வாஸை தொடும் ஒவ்வொரு முறையும் அந்த மச்சம் தவறாமல் பிறந்துவிடும். அது வெறும் ஓவியத்தின் ஒரு பகுதி அல்ல, விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகும் ஒரு மர்மத்தின் முதல் தடயமாக அமைந்தது. அந்த இரவு வானமே உடைந்து விழப்போகிறது போல் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. மின்னல் ஒளி அடிக்கடி இருளை வெட்டி சென்றது. ரவியின் பழைய ஓவிய அறை முழுவதும் மழையின் சத்தத்தால் நிரம்பியிருந்தது. அவன் ஒரு புதிய உருவப்படத்தை வரைவதில் மூழ்கியிருந்தான். வழக்கம்போல் மேல் உதட்டின் ஓரத்தில் சிறிய மச்சத்தையும் கவனமாக தீட்டிக் கொண்டிருந்தான். அந்த மச்சத்தை வரையும் போது அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு தோன்றியது. திடீரென்று பலமான காற்று வீசியது. ஜன்னல் கதவுகள் சத்தமிட்டு திறந்து அடித்தன. குளிர்ந்த மழைத்துளிகள் அறைக்குள் பறந்து வந்து கேன்வாஸின் மீது விழத் தொடங்கின. ஜன்னலை மூடிவிட வேண்டும் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டே ரவி எழுந்தான். தூரிகையை மேசையில் வைத்துவிட்டு கதவின் பக்கம் நடந்தான். அறைக்கு புறம்பான வராண்டா முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. மின்னல் ஒளி சில நொடிகள் மட்டும் சுற்றியிருந்த உலகத். அந்த உருவம் முழுவதும் ஒரு பழைய துணியால் மூடப்பட்டிருந்தது. முகம் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் அந்த நபரின் கையில் ஒரு பழைய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் மஞ்சள் ஒளி மழைத்துளிகளின் வழியே அசைந்தது. காற்று வீசும் போதெல்லாம் அந்த ஒளி உயிருடன் துடிப்பதைப் போல தோன்றியது. ரவி அசையாமல் நின்றான். அவன் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனெனில் அந்த பெண்ணின் முகத்தை மூடியிருந்த துணி சற்றே விலகியபோது மேல் உதட்டின் அருகே ஒரு சிறிய மச்சம் தெரிந்தது. அந்த மச்சம் சாதாரணமாக இல்லை. விளக்கின் ஒளி அதன்மீது பட்டவுடன் அது பிரகாசித்தது. இருளின் நடுவே ஒரு சிறிய நெருப்பு துளி போல் ஒளிர்ந்தது, வெளிச்சப்படுத்தியது. அந்த ஒளியில் மழைத்துளிகள் வெள்ளி நூல்களைப் போல தெரிந்தன. ரவியின் மூச்சு நின்றுவிட்டது போல் உணர்ந்தான். இது நான் இப்போதுதான் வரைந்த மச்சம் என்று அவன் உதடுகள் நடுங்கின. கேன்வாஸில் இருக்கும் உருவமும் வெளியே நிற்கும் உருவமும் ஒன்றாக இணைந்து காணப்பட்டன. அவன் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். அறைக்குள் இருந்த ஓவியத்தை நோக்கி பார்த்தான். சில நொடிகள் முன்பு வரை தெளிவாக இருந்த மச்சம் இப்போது ஓவியத்தில் மங்கியிருந்தது. ஜன்னலை மூடப்போகும் போது அவன் பார்வை திடீரென தோட்டத்தின் இறுதியில் நின்றுவிட்டது. அங்கே யாரோ ஒருவர் நின்றிருந்தார். மின்னல் மீண்டும் வானத்தை கிழித்தது. அந்த ஒளியில் வெளியே நின்றிருந்த பெண் சற்று தலையை உயர்த்தினாள். துணியின் கீழே இருந்து 2 கண்கள் நேராக ரவியை நோக்கின. "நீ என்னை உருவாக்கினாய்" என்ற குரல் மழையின் சத்தத்துக்குள் கலந்தது போல அவனுக்கு கேட்டது. அது உண்மையா கற்பனையா என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த கணத்தில் பலமான காற்று வீசியது. விளக்கின் ஒளி திடீரென அணைந்தது. இருள் முழுவதும் விழுந்தபோது ரவி மீண்டும் வெளியே பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. மழை மட்டும் கொட்டிக் கொண்டிருந்தது.
ஆனால் தரையில் அவன் இதுவரை எந்த ஓவியத்திலும் பயன்படுத்தாத ஒரு ஈரமான மஞ்சள் விளக்கு மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அந்த மஞ்சள் விளக்கை கையில் ஏந்தியபடியே அந்த மர்மப்பெண் மெதுவாக ரவியை நோக்கி நடந்து வந்தாள். மழைத்துளிகள் அவளது ஆடையை நனைத்துக் கொண்டிருந்தன. முகத்தை மறைத்திருந்த துணி இன்னும் விலகவில்லை. ஆனால் அவள் நெருங்க நெருங்க அந்த ஒளிரும் மச்சம் மட்டும் இருளையே வென்று தெளிவாகத் தெரிந்தது. ரவியின் கால்கள் அசையவில்லை. அவனது கண்கள் அவளை விட்டு விலகவில்லை. இதயம் வேகமாகத் துடித்தது. பல ஆண்டுகளாக தனது கேன்வாஸில் மட்டுமே பார்த்த அந்த அடையாளம் இப்போது நிஜமாக தனது முன் நிற்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பெண் அவனுக்கு சில அடிகள் தூரத்தில் நின்றாள். மெதுவாக தலையை உயர்த்தி அமைதியான குரலில், எனக்கு ஒரு உருவப்படம் வரைந்து தருவீர்களா என்று கேட்டாள். அந்த குரலில் பயமோ அவசரமோ இல்லை. ஆனால் அது ரவியின் உள்ளத்தை நடுங்கச் செய்யும் அளவுக்கு வினோதமாக இருந்தது. அந்த ஒரு குரலை கேட்டவுடன் ரவியின் உடல் முழுவதும் நடுக்கம் பரவியது. அவன் கையில் இருந்த தூரிகை கீழே விழுந்தது. உதடுகள் வார்த்தைகளை உச்சரிக்க மறுத்தன. அவன் வரைந்த எந்த பெண்ணும் இதுவரை அவனிடம் பேசியதில்லை. ஆனால் இன்று அவனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு குரல் அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது. சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்த ரவி நடுங்கும் கைகளால் அருகில் இருந்த நாற்காலியை மெதுவாக காட்டினான். அவள் எந்த வார்த்தையும் பேசாமல் அமர்ந்தாள். ஆனால் அவளது முகத்தை மறைத்திருந்த அந்த துணி இன்னும் விலகாமல் இருந்தது. அந்த முகத்தின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்ற கேள்வியோடு ரவி மீண்டும் தனது தூரிகையை எடுக்கத் துணிந்தான். அந்த பெண் அமைதியாக ரவியை பார்த்தாள். கையில் இருந்த மஞ்சள் விளக்கை அருகிலிருந்த மேசையின் மீது வைத்துவிட்டு மெதுவாக தனது முகத்தை மறைத்திருந்த துணியை விலக்கினாள். அவளது முகத்தை பார்த்த அந்த கணமே ரவியின் உடல் முழுவதும் ஒரு மின்னல் பாய்ந்தது போல் உணர்ந்தான். அவன் பல ஆண்டுகளாக கேன்வாஸில் வரைந்து வந்த முகம் இப்போது உயிருடன் அவன் முன் அமர்ந்திருந்தது. மெதுவாக புன்னகைத்த அவள் அமைதியான குரலில், நான் உன் கற்பனையில் வாழ்ந்த பெண், உன் மாய உலகத்தின் நடிகை. ஆனால் இன்று உன் முன்னால் நிஜமாக அமர்ந்திருக்கிறேன். இப்போது என்னை வரைய துணிவாயா என்று கேட்டாள். அவளது வார்த்தைகள் ரவியின் மனதில் 1000 கேள்விகளை எழுப்பின. ரவிக்கு பேச வார்த்தைகளே வரவில்லை. அவன் நடுங்கியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். இது ஒரு கனவா, இல்லை நான் பல ஆண்டுகளாக காத்திருந்த உண்மையா என்று அவனது மனம் குழம்பியது. அவனது கைகள் தூரிகையை பிடித்திருந்தாலும் அதை கேன்வாஸில் தொடுவதற்கே அவனால் முடியவில்லை. அவள் மீண்டும் அமைதியாக பேசினாள். இத்தனை நாட்களாக நீ வரைந்தது உன் கற்பனை. இன்று முதன்முறையாக உன் கண்முன் அமர்ந்திருப்பது நிஜம். உன் தூரிகை உண்மையையும் வரையுமா இல்லையா என்பதை நான் பார்க்க வந்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு அசையாமல் அமர்ந்தாள். அந்த அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. வெளியே மழை தொடர்ந்து கொட்டிக் கொண்டிருந்தது. மஞ்சள் விளக்கின் ஒளி அவளது முகத்தில் விழ மேல் உதட்டின் அருகே இருந்த அந்தச் சிறிய மச்சம் மீண்டும் மெதுவாக ஒளிர்ந்தது. நடுங்கும் விரல்களுடன் தூரிகையை எடுத்த ரவி வாழ்நாளில் முதன்முறையாக ஒரு ஓவியத்தை அல்ல, தனது நிஜத்தையே வரையத் தொடங்கினான். அந்த பெண் மெதுவாக தனது முகத்தை மறைத்திருந்த துணியை விலக்கினாள். பல ஆண்டுகளாக தனது கேன்வாஸில் உருவாக்கிய அதே அழகிய முகத்தை பார்க்கத் தயாராக இருந்த ரவியின் கண்கள் அடுத்த நொடியே அதிர்ச்சியில் உறைந்துவிட்டன. அவன் கற்பனை செய்திருந்த மென்மையும் சமநிலையும் நேர்த்தியும் அந்த முகத்தில் இல்லை. எதிர்பார்ப்புக்கும் நிஜத்திற்கும் இடையேயான வேறுபாடு அவனை ஒரு கணம் திகைக்க வைத்தது. அவளது முகத்தில் வாழ்க்கையின் சுவடுகள் ஆழமாக பதிந்திருந்தன. கரடுமுரடான தோற்றம், ஒழுங்கற்ற பற்கள், சோர்வடைந்த கண்கள், பராமரிப்பின்றி சிக்கியிருந்த தலைமுடி அவள் வாழ்ந்த பாதையின் காயங்களைச் சொல்லிக் கொண்டிருந்தன. ஆனால் மேல் உதட்டின் அருகே இருந்த அந்தச் சிறிய மச்சம் மட்டும் அவன் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் இருந்ததைப் போலவே அப்படியே இருந்தது. ரவியின் மனம் அதை ஏற்க மறுத்தது. அவன் பல ஆண்டுகளாக மனதில் உருவாக்கிய அழகிய மாய உருவம் ஒரே கணத்தில் சிதறிப்போனது. அவனது மூச்சு வேகமடைந்தது. கண்களில் ஏமாற்றமும் கோபமும் கலந்தன.
தன்னையும் தன் கற்பனையையும் யாரோ ஏமாற்றிவிட்டதாக அவனுக்கு தோன்றியது. திடீரென்று அவன் கையில் இருந்த தூரிகையை தரையில் வீசி எறிந்தான். நடுங்கிய குரல் மெதுவாக கோபமாக மாறியது. தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெடித்த குரலில், "நீ அவள் இல்லை" என்று கத்தினான். அந்த வார்த்தைகள் அறை முழுவதும் எதிரொலித்தன. வெளியே இடியும் மழையும் அந்த குரலோடு ஒன்றாக கலந்தன. ஆனால் அவள் மட்டும் அசையவில்லை. அவனது கோபத்தையும் ஏமாற்றத்தையும் அமைதியாக பார்த்தாள். அவளது உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையில் கோபமோ வருத்தமோ இல்லை, மாறாக ரவி இன்னும் உண்மையை பார்க்க தயாராக இல்லை என்பதை அறிந்த ஒருவரின் அமைதி மட்டுமே இருந்தது. அவள் அமைதியாக ரவியின் கண்களை நேராக பார்த்தாள். அவனது கோபமும் அதிர்ச்சியும் அடங்கும் வரை காத்திருந்தாள். பிறகு மெதுவாக, எந்த குற்றச்சாட்டும் இல்லாத குரலில் பேசத் தொடங்கினாள். "நான் உன் பெண். உன் கேன்வாஸில் 1000 முறை பிறந்தவள். ஆனால் நீ நினைத்தது போல உன் கற்பனையில் மட்டுமல்ல, நிஜத்தின் வலியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்" என்றாள். ரவி குழப்பத்துடன் அவளை பார்த்தான். அவள் தொடர்ந்தாள். "ஒவ்வொரு நாளும் நீ என்னை வெவ்வேறு வாழ்க்கைகளில் வரைந்தாய். ஒரு நாள் இளவரசியாக, மறுநாள் ஏழை பெண்ணாக, இன்னொரு நாள் தனிமையில் வாழ்பவளாக. இரவெல்லாம் உன் கனவுகளில் என்னை வாழ வைத்தாய். உனக்கு அது ஒரு கற்பனை உலகம். ஆனால் அந்த ஒவ்வொரு கற்பனையும் என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத சுமையாக மாறிக்கொண்டே இருந்தது." அவளது குரல் மெதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் ரவியின் மனதை கனமாகத் தாக்கியது. "நீ என்னை உருவாக்கினாய் என்று நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் விருப்பப்படி என்னை மாற்றினாய். என் சிரிப்பையும் என் கண்ணீரையும் என் வாழ்க்கையையும் கூட நீயே முடிவு செய்தாய். உன் மகிழ்ச்சிக்காக நான் எண்ணற்ற முகங்களை அணிந்தேன். ஆனால் அந்த முகங்களுக்குள் இருந்த உண்மையான நான் மெதுவாக மறைந்து போய்விட்டேன்." அறை முழுவதும் அமைதி நிலவியது. வெளியே மழை தொடர்ந்து கொட்டிக் கொண்டிருந்தது. மஞ்சள் விளக்கின் ஒளியில் அவளது கண்களில் இருந்த சோர்வு தெளிவாக தெரிந்தது. அந்த சோர்வில் கோபம் இல்லை, பல ஆண்டுகளாக யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை மட்டுமே இருந்தது. சில நொடிகள் மௌனமாக நின்ற அவள் ரவியை நேராக பார்த்து மெதுவாக கேட்டாள். "இப்போது சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ உருவாக்கிய இந்த எண்ணற்ற வாழ்க்கைகளின் சுமையைச் சுமந்து நான் இன்னும் எவ்வளவு காலம் வாழ வேண்டும்? உன் கற்பனையிலிருந்து என்னை விடுவிப்பாயா? இல்லை மீண்டும் ஒரு புதிய முகத்தை எனக்கு வரைந்து கொடுப்பாயா?" அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரவியிடம் வார்த்தைகள் இல்லை. "கமா." சில நொடிகள் அமைதியாக நின்ற ரவி தரையில் கிடந்த தூரிகையை மெதுவாக எடுத்தான். நடுங்கிய விரல்களால் அதை இறுகப் பற்றிக் கொண்டான். அவன் கண்கள் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. இந்த முறை தனது கற்பனையை அல்ல, தன் முன்னால் அமர்ந்திருந்த நிஜத்தை வரைய வேண்டும் என்று முடிவு செய்தான். கேன்வாஸின் மீது முதல் கோட்டை இழுத்தான். ஆனால் அவன் கைகள் முன்பு போல் இயங்கவில்லை. பல ஆண்டுகளாக அவன் வரைந்த துல்லியமான கோடுகள் அனைத்தும் சிதறிப்போயின. முகத்தின் அளவுகள் தவறின. கண்களின் ஆழம் மறைந்தது. அவன் முன்னால் அமர்ந்திருந்த பெண்ணின் உண்மையான உணர்வை அவனால் கேன்வாஸில் கொண்டு வர முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்றான். ஒவ்வொரு தடவையும் ஓவியம் இன்னும் மோசமாக மாறியது. தன் வாழ்நாளில் இதுவரை எந்த ஓவியத்திலும் செய்யாத அளவுக்கு தவறுகள் நிகழ்ந்தன. அவனது பெருமையாக இருந்த திறமை அந்த ஒரு கணத்தில் அவனை விட்டு விலகிச் சென்றது போல் தோன்றியது. இறுதியாக ரவி தூரிகையை கையிலிருந்து கீழே விட்டான். அது தரையில் விழுந்த சத்தம் அறையின் அமைதியை உடைத்தது. அவன் முழங்காலில் அமர்ந்தபடி இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழத் தொடங்கினான். "என்னால் முடியவில்லை, என்னால் இனி வரைய முடியவில்லை" என்று உடைந்த குரலில் அழுதான். அவன் தலையை உயர்த்தி கேன்வாஸை நோக்கி பார்த்தான். கண்ணீர் அவனது கன்னங்களில் வழிந்தது. "என் கனவு, என் வாழ்நாள் முழுவதும் நான் கட்டிய உலகம், எல்லாம் உடைந்துவிட்டது. நான் இனி ஓவியன் இல்லை, என்னுடைய கைகளே என்னை விட்டு போய்விட்டன" என்று வேதனையோடு கதறினான். அவனது அழுகையை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் முகமும் மாறியது. அவள் திடீரென்று எழுந்து நின்றாள். அவளது குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. "ரவி, நீ மட்டும் கனவை இழக்கவில்லை,
நானும் என் கனவை இழந்துவிட்டேன். நீ உருவாக்கிய ஒவ்வொரு கற்பனையிலும் நான் வாழ்ந்தேன். இன்று நீ என்னை பார்க்க மறுத்த அந்த கணத்திலேயே என் உலகமும் சிதறிப் போய்விட்டது என்று வேதனையுடன் கத்தினாள். ரவி மெதுவாக எழுந்தான். தரையில் கிடந்த வண்ணக் கிண்ணங்களை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்தான். சிவப்பு, கருப்பு, நீலம், வெள்ளை, மஞ்சள், ஒவ்வொரு வண்ணத்தையும் தனது முகத்தில் பூசத் தொடங்கினான். சில நொடிகளில் அவனது முகம் எண்ணற்ற நிறங்களின் முகமூடியாக மாறிவிட்டது. அவளை நேராகப் பார்த்து மெதுவாகச் சிரித்தான். இதுதான் நான் என்றான். எனக்கு ஒரே ஒரு பெண்ணிடம் ஒரே மாதிரியான உணர்வு இல்லை. ஒவ்வொரு பெண்ணையும் நான் ஒவ்வொரு விதமாகப் பார்த்தேன். ஒருத்தியிடம் காதல், இன்னொருத்தியிடம் கருணை, மற்றொருத்தியிடம் ஆசை, இன்னொருத்தியிடம் மரியாதை, ஒருத்தியிடம் வெறுப்பு. இப்படி என் மனம் பல துண்டுகளாக உடைந்து கிடந்தது. அந்த உணர்வுகளிலிருந்து தப்பிக்கத்தான் நான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பெண்களை வரைந்தேன். பகலில் ஓவியம், இரவில் கனவு. அதுதான் என் தப்பிப்பு. அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. அந்த ஓவியங்களில் ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும் மாற்றவில்லை. மேல் உதட்டின் மச்சம். அது என் குற்றத்தின் கையெழுத்து. அந்த மச்சத்தை வைத்தால்தான் அந்த பெண்கள் எல்லாம் ஒரே உலகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எனக்குள் தோன்றியது. நான் யாரையும் காயப்படுத்தவில்லை என்று நினைத்தேன். நிஜ வாழ்க்கையில் நான் நல்ல மனிதன். ஆனால் என் கனவு உலகத்தில் நான் தவறு செய்தேன். இப்போது சொல்லு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நடுங்கும் குரலில் கேட்டான். அந்த பெண் சில நொடிகள் அமைதியாக அவனை பார்த்தாள். பின்னர் மெதுவாகச் சிரித்தாள். அந்தச் சிரிப்பில் கேலியும் இல்லை, கோபமும் இல்லை, உண்மையை உணர்ந்த ஒருவரின் வலி மட்டுமே இருந்தது. நீ வரைந்தது வெறும் ஓவியங்கள் என்று நினைத்தாய். ஆனால் ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒரு நிழல் உண்டு. ரவி, உன் படைப்புகளால் உருவான அந்த நிழல்கள் என் நிஜ வாழ்க்கையை தொட்டுவிட்டன. நீ கனவில் வாழ்ந்த ஒவ்வொரு இரவும் அதன் சுமையை நான் நிஜத்தில் சுமந்தேன். அவள் மெதுவாக அருகே வந்து நின்றாள். இப்போது சொல் ரவி, உன் தவறை நீ ஒப்புக்கொண்டாய். ஆனால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை யார் திருப்பித் தருவார்கள்? உன் கனவுகள் என் நிஜத்தை மாற்றிவிட்டன. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றாள். கோபத்தின் உச்சத்தில் இருந்த ரவி அறை முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓவியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக கிழித்தெறிந்தான். கேன்வாஸ்கள் தரையில் சிதறின. பல ஆண்டுகளாக அவன் உயிர் கொடுத்த முகங்கள் ஒரு சில நொடிகளில் வெறும் கிழிந்த துணிகளாக மாறின. அவனது மூச்சு வேகமாக இருந்தது. கண்களில் ஏமாற்றம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவளை நோக்கி நடந்து வந்த ரவி நடுங்கிய குரலில், இல்லை, உன்னை என்னால் என் பெண்ணாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என் ஓவியங்களில் நான் அழகை உருவாக்குகிறேன். என் மனதில் தோன்றும் ஈர்ப்பையும் கற்பனையையும் உயிர்ப்பிக்கிறேன். ஆனால் உன்னிடம் நான் உருவாக்கிய அந்த உலகம் எதுவும் இல்லை. என் கற்பனைக்கும் உன் நிஜத்திற்கும் இடையில் ஒரு கடல் இருக்கிறது. அதை என்னால் கடக்க முடியவில்லை என்றான். அவன் தலையை குனிந்தபடி தொடர்ந்தான். நான் வரைந்த ஒவ்வொரு முகத்திலும் ஒரு முழுமையை தேடினேன். ஆனால் இன்று என் முன்னால் நிற்பது வாழ்க்கையால் காயப்பட்ட ஒரு உண்மை. அதை என் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நான் ஒரு ஓவியன், உண்மையை அல்ல, என் கற்பனையை நேசித்தவன். அதுதான் என் தோல்வி. அந்த பெண் அவனை ஆழமாக பார்த்தாள். அவளது கண்களில் கோபம் இல்லை. மெதுவாக, அப்படியானால் நீ காதலித்தது ஒரு பெண்ணை அல்ல, உன் கற்பனையைத்தான். உனக்கு தேவையானது ஒரு உயிரல்ல, உன் விருப்பங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிழல். அதனால்தான் என்னை ஒருபோதும் உண்மையாக பார்த்ததே இல்லை என்று அமைதியாகச் சொன்னாள். அந்த வார்த்தைகள் ரவியின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. தரையில் சிதறிக் கிடந்த ஓவியங்களுக்கும் அவன் முன்னால் அமைதியாக நின்றிருந்த அந்தப் பெண்ணுக்கும் இடையில் அவன் பார்வை மாறி மாறிச் சென்றது. முதன்முறையாக அவன் உடைத்தது கேன்வாஸ்கள் மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக தானே கட்டியெழுப்பிய மாய உலகம் என்பதையும் அவன் உணரத் தொடங்கினான். அந்த பெண் அமைதியாக தரையில் கிடந்த தூரிகையை எடுத்தாள். ரவி கண்ணீருடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான். எந்த வார்த்தையும் பேசாமல் அவள் அருகிலிருந்த வெற்று கேன்வாஸை எடுத்து மெதுவாக தூரிகையை அதில் நகர்த்தத் தொடங்கினாள். சில நிமிடங்களில் ஒரு உருவம் தோன்றியது.
அது ரவியின் முகம். ஆனால் அவள் அங்கேயே நிற்கவில்லை. மற்றொரு கேன்வாஸை எடுத்தாள். அதிலும் ரவியே. அடுத்த கேன்வாஸிலும் ரவியே. ஒவ்வொரு ஓவியத்திலும் அவனது முகம் ஒன்றுதான். ஆனால் ஒரு ஓவியத்தில் அவன் கருணையுள்ள மருத்துவராக இருந்தான், மற்றொன்றில் ஏழைகளுக்கு உதவும் ஆசிரியராக, இன்னொன்றில் முதியவர்களை காப்பாற்றும் மனிதராக, மற்றொரு ஓவியத்தில் தன் குடும்பத்தை அன்புடன் காக்கும் நல்ல கணவனாக. எல்லா ஓவியங்களிலும் ஒரே முகம், ஆனால் உயர்ந்த குணங்களுடன் வாழும் வெவ்வேறு மனிதர்கள். அவள் தூரிகையை கீழே வைத்துவிட்டு ரவியை பார்த்தாள். இப்போது வித்தியாசத்தை பார் என்றாள். நான் ஒரே மனிதனை பல வாழ்க்கைகளில் வரைந்தேன். ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவனது மனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. அவன் யாருடைய வாழ்க்கையையும் உடைக்கவில்லை, யாரையும் ஒரு பொருளாக பார்க்கவில்லை. ஒவ்வொரு உருவமும் ஒரு நல்ல மனிதனின் இன்னொரு சாத்தியமான வாழ்க்கையைச் சொல்கிறது. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி. அவள் மெதுவாக தரையில் சிதறி கிடந்த ரவியின் கிழிந்த ஓவியங்களைச் சுட்டிக்காட்டினாள். ஆனால் நீ வரைந்த பெண்களின் வாழ்க்கையை பார். ஒவ்வொரு கேன்வாஸிலும் அவர்கள் உன் கற்பனையின் பாரத்தைச் சுமக்கிறார்கள். அவர்களின் சிரிப்பு உன் விருப்பத்திற்காக, அவர்களின் கண்ணீர் கதையின் முடிவுக்காக. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்காக அல்ல, உன் ஆசைகளுக்கும் உன் கற்பனைக்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் இறுதியில் தனிமையிலும் துன்பத்திலும் விடப்பட்டார்கள். ரவியின் பார்வை அவள் வரைந்த கேன்வாஸ்களுக்கும் தான் அழித்த ஓவியங்களுக்கும் இடையில் அலைந்தது. அந்த நொடியில் அவன் புரிந்து கொண்டான், ஒரு கலைஞனின் திறமை அவன் எவ்வளவு அழகாக வரைகிறான் என்பதில் இல்லை, அவன் படைப்பில் எத்தனை உயிர்களுக்கு மரியாதை கொடுக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. அவன் தூரிகை உருவங்களை வரைந்திருந்தது, ஆனால் அவள் தூரிகை மனிதத்தையே வரைந்திருந்தது. அந்த பெண் மெதுவாக மஞ்சள் விளக்கின் அருகே சென்றாள். ஒரு கணம் ரவியை அமைதியாக பார்த்துவிட்டு விளக்கின் தீயை அணைத்தாள். அந்த ஒளியுடன் சேர்ந்து பல ஆண்டுகளாக ரவியை ஆட்கொண்டிருந்த மாய உலகமும் மெதுவாக இருளில் கரைந்தது. கதவை நோக்கி நடந்தவள் திரும்பி பார்க்காமல் மெதுவாக விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவின் அமைதிக்குள் மறைந்தாள். அந்த இரவு ரவி முதன்முறையாக தனது ஓவிய அறையில் எந்த தூரிகையும் கையில் இல்லாமல் அமர்ந்திருந்தான். அவன் முன் வெள்ளை கேன்வாஸும் இல்லை. அவனைச் சுற்றி இருந்தது வெறும் அமைதியும் இருளும், தன் மனசாட்சியின் குரலும் மட்டுமே. பல ஆண்டுகளாக கற்பனையுடன் வாழ்ந்தவன் அந்த ஒரு இரவு முழுவதும் நிஜத்தின் மௌனத்துடன் தனியாக அமர்ந்திருந்தான். இரவு மெதுவாக விடிந்தது. கிழக்கே சூரியன் தனது முதல் ஒளிக்கதிர்களை பூமியின் மீது பரப்பத் தொடங்கினான். ஜன்னல் வழியாக வந்த அந்த இயற்கை வெளிச்சம் பல ஆண்டுகளாக மூடியிருந்த ஓவிய அறையையே புதிதாய் பிறந்த உலகமாக மாற்றியது. ரவி மெதுவாக வெளியே நடந்தான். வீட்டின் முன்புற புல்வெளியில் காலை பனித்துளிகளுக்கிடையே அந்த பெண் மீண்டும் நின்றிருந்தாள். ஆனால் இந்த முறை அவள் மர்மமானவளாக இல்லை. அவளது முகம் காலை பூவைப் போல மலர்ந்திருந்தது. கையில் ஒரு புதிய வெள்ளை கேன்வாஸும் ஒரு புதிய தூரிகையும் இருந்தன. அவள் அவற்றை ரவியிடம் நீட்டியபடி புன்னகையுடன் புல்வெளியைச் சுட்டிக்காட்டினாள். ரவியும் அமைதியாக அந்த கேன்வாஸை ஏற்றுக்கொண்டான். பசுமையான புல்வெளி, பனித்துளிகளில் மின்னும் மலர்கள், வானில் பறக்கும் பறவைகள், உதய சூரியனின் பொன்னொளி, அவை அனைத்தையும் அவன் நீண்ட நேரம் பார்த்தான். பின்னர் தூரிகையை மெதுவாக கேன்வாஸில் தொட வைத்தான். அந்த நாளில் அவன் முதன்முறையாக ஒரு பெண்ணை வரையவில்லை, இயற்கையின் உண்மையான அழகை வரைந்தான். அந்த ஓவியத்தில் மச்சமும் இல்லை, மாயையும் இல்லை, நிஜம் மட்டுமே இருந்தது.